என்னங்க மாமா, வண்டி பேசாம ஓடி போயிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேசினாலும் சண்டையிடுப்ப. பேசுங்க மாமா. என்ன திடி பேசுறது? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுனா தானே பாதுகாப்பா போக முடியும். ஓட்டு ஓடுங்க யாரும் வேண்டாம்னா. மொத்தத்துல என்னை வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கற மாட்டீங்க. முப்பாத்தா, ஒரு பூஜா ஹெட்டேக்கு, ஒரு த்ரிஷா, ஒரு தாமனான்னு கூட்டிட்டு வந்தா மூஞ்சில சிரிப்பு இருக்கும். உன்னையில உட்கார வச்சிருக்கிற, எப்படி சிரிப்பு வரும்? சோகே, அது என்ன பூஜா புட்டேக்கு? அது பூஜா புட்டேக்கு இல்லடி, பூஜா ஹெட்டேக்கு. அதான்டி புட்ட பும்மா அந்த பாட்டுல வருமே அந்த பொண்ணு. எது 1ஆம் கிளாஸ் பொண்ணு கவுன போட்டுருக்குமே அந்த பொண்ணா? முப்பாத்தா, கொஞ்சம் பேசாம வந்தீங்கன்னா பாத்திரமா வீட்டுக்கு போயிடலாம். ஏனுங்க மாமா, உங்க பெரியம்மா வீட்ல அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. உங்க தம்பி அவ்வளவா சம்பாதிக்கிறாரு. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சேன், ஆரம்பிச்சுட்டா. முப்பாத்தா, இப்ப அவன் சம்பளத்தை கணக்கெடுக்காட்டி என்ன, என்ற சம்பளம் வரைக்கும் நின்னு கோடி. அது இல்லைங்க மாமா, வீட்ல என்ன அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், ஆனா ஃப்ரிட்ஜை திறந்தா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் சீன் போடுறதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க மாமா, உங்க தம்பி பொண்டாட்டி அது என்ன கழுத்து நிறைய அவ்வளோ நகை போட்டுருக்கா. நைட்டிக்குள்ள நெக்லஸை போட்டுட்டு ஆரத்தை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறவே ஒருத்தி தாங்க மாமா. ஏடி அவ கழுத்து அவன் நெக்லஸ், நமக்கேண்டி அதெல்லாம். ஆமா, உங்களுக்கு என்ன ஊரலகத்துல எவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு அதையெல்லாம் பாத்துறாதீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டு குறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருங்க. ஐயோ கடவுளே, சீக்கிரமா வீடு வந்துடணும், இல்ல இவன் நீ போறதுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து எடுத்துட்டு போவா. அது என்னங்க முடங்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி நீயும் வேணா நைட்டி போட்டுட்டு நிறைய நகை எடுத்து போடு, உன்னை யார் வேணாங்கிறா? சரிங்க மாமா, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அவ போட்டுக்கிறதெல்லாம் ஒரிஜினல் தங்க நகை. என்கிட்ட கவரிங் நகை கூட அவ்வளவு கிடையாது. அவளுக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் நகையா வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு கிடைச்சது வீட்டுக்குள்ள இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்குது. உப்பாத்தா, டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டு போலாமா? நகையை பத்தி பேசினா மட்டும் அப்படி பேச்ச மாத்திருவீங்களே. அடமானம் வச்ச நகையை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியல, கழுத்து நிறைய நகை போட்டுட்டு நிக்கணும் மாமா. பேசாம வண்டியா ஓட்டுங்க மாமா, பேசுறீங்களே பத்திட்டு வருது. அதான் வண்டியை அமைதியா ஓடிட்டு இருந்த, அதுக்குள்ள 7:30 இழுத்துட்டு இருக்கிற. 7:30 இவர் புதுசாவா இழுக்கு போற? அதான் 10 வருஷமா கட்டி கூடவே வச்சிட்டு இருக்கிறேனே. பொண்டாட்டிங்களை மட்டும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டே போகக்கூடாது. தெரியாதனமா கூட்டிட்டு போனோம்னா அன்னைக்கு வீட்டில் ரணகலம் தான். ஆனால் இந்த சொந்தக்காரனுங்க சும்மா விடுறானுங்களா? பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டிட்டு காது குத்து வச்சிருக்கிற, கல்யாணத்தை வச்சிருக்கிறேன்னு சாவடிக்கிறானுங்க. அதையும் நம்பி நாமளும் கூட்டிட்டு போனோம்னா இவனுங்க கல்யாணத்தை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம எவ கழுத்துல எத்தனை மணி தொங்குது, எவ வீட்டில் என்னென்ன வச்சிருக்கிறா, எப்படிலாம் புடவை வச்சிருக்கிறாளுங்கன்னு பார்த்துட்டு வந்து நம்ம உயிரை வாங்குறாளுங்க. அம்மா, அவ கோவமா இருக்கா போல. ஏடா கோவமா இருந்தா என்ற வீட்டு பொருளை போட்டு உடைப்பாளடா, போய் என்ன கேளு. எனிவு பார்த்தா எதுக்கு இந்த கோவம்? என்னாச்சு? கேடி என்னாச்சு சொல்லு. வரும்போது நல்லா தானே வந்த. வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு தெரியுமா? கேட்டுக்கிட்டே வர்றேன், நக்கலா பதில் சொல்லிட்டு வரீங்க. அப்படி என்னடி நக்கலா சொன்ன? கேளுங்க மாமா, உங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் நல்ல வசதியா நல்ல சூப்பரா வச்சிருக்காங்க பொண்டாட்டிய. நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? அடி நான் நல்லா தானே வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன? பாரு கேளங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. வரும்போது ஒல்லி குச்சி மாதிரி வந்த, இப்ப பாரு பிந்து கோஸ் மாதிரி ஆயிட்ட. இப்படி எல்லாம் ஊட்டச்சத்து போடு உன்னை நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து சரியா கவனிக்கலங்கிற. பேசாம போங்க மாமா, என் வாயில தான் வந்துற போகுது. ஏண்டி புருஷன் சரியா கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்றீங்க, அப்புறம் நான் எப்படியெல்லாம் கவனிச்சுன்னு சொன்னா கோவம் மட்டும் படுறீங்க? 3 நேரம் சோறு எங்க வீட்டுல கிடைக்காதுன்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களாக்கோ? சோறு போடுறது பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை விட்டுட்டு போய் ஒரு 4 நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல இரு, சோறு உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியும். உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. சோத்துக்கு சம்பாரிச்சு போடுறதுக்குள்ள போதும் ஆகுது, இவ கழுத்துக்கு நகை வேணுமாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, என்ற புருஷனை தவிர்த்து ஊர்ல எல்லாரும் நல்லவனா தான் இருக்கிறானுங்க. பொண்டாட்டிக்கு நகை என்ன நட்டை என்ன, எனக்கும் தான் வந்து வாச்சிருக்குதே.
நட்டு போல்ட் வேணா வாங்கி கொடுக்கட்டுமா? நக்கல் பிடிச்ச ஆளு. என்னங்க எங்க இருக்கிறீங்க? ஏப்பா போன் எடுத்தா ஹலோ ஹவாரியும் கேட்பாங்க. நீங்க என்னடா எடுத்தப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கேக்குற? டீ குடிக்க போற, வரீங்களா இல்லையா? ஏப்பா ஃப்ரெண்டுங்க போன் பண்ணா சரக்கு அடிக்க கூப்பிடுவாங்க, நீங்க என்னப்பா டீ குடிக்க கூப்பிடுற? ஏற்கனவே ஒண்டாட்டினால மண்டக்காய்ச்சல் இருக்கிற, நீங்க வேற ஏன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கிளம்பி வர்றீங்களா? சின்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நானே பொண்டாட்டி திட்டுறாளேன்னு கொஞ்சம் மண்டக்காய்ச்சல்ல தான் இருந்தேன். டீ குடிப்போமா? ஏனுங்கண்ணா இனி எத்தனை நாளைக்கு தான் இவனுங்களோட போராடுறது? நம்ம டைவர்ஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன இதுக்கு ஒரு ஐடியா இருந்தா கொடுங்களேன். யோ பேசாம செத்தரலாமா? உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. ஜனனி நில்லுங்க. அங்க என்னப்பா நடக்குது? ஏன அது பொண்ணு முன்னாடி போய் சுத்திட்டு இருக்கிறானே, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். அடவா அங்க போய் கேப்போம். ஜனனி அருண், எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதீங்க வராதீங்கன்னு? பாருங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஜனனி நான் இப்ப என்ன உங்க கைய புடிச்சா இழுத்தேன்? ஓ, கைய பிடிச்சி வேற இழுப்பீங்களா? எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? இங்க பாருங்க அருண், இதுதான் கடைசி. இனிமே என் பின்னாடி நீங்க சுத்துனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா ஃபீல் பண்றியா? ஓ பஞ்சு உண்மையாலே ஃபீல் பண்றான்ப்பா. அருண் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? இங்க பாருப்பா அருணே, நாயும் பொண்ணும் ஒண்ணு, பக்கத்துல போனா கடிக்கதான் செய்யும். அதுக்காக போகாம இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? அட என்னப்பா, ஆம்பளைங்களுக்கு சாபக்கேடே பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது தானே. இவ சொல்லிட்டா மட்டும் சுத்தாமையா இருக்க முடியும்? அடுத்த அட்டம்ப்ட்ல ட்ரை பண்ணிக்கலாம் வீடு. இதுக்கு எதுக்கு ஃபீலிங்கு? அண்ணா உங்களெல்லாம் பார்த்தா மனசுக்கு ஆறுதலா இருக்குண்ணே. இப்ப மட்டும் உனக்கு ஆறுதல் இல்லப்பா, நாளைக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்தாலும் நாங்க ஆறுதலா இருப்போம். ஏண்ணே கல்யாணமே 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்குண்ணே? இப்படிதான் நிறையவே சொல்லி சுத்தினானுங்க. ஏன் நம்ம பஞ்சு கூட அப்படிதான் சொன்னாப்ல. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவளை கல்யாணம் பண்ணா போதும்னு தோணுச்சு, இப்போ இவன் நம்மளை விட்டு போனா போதும்னு தோணுது. என்னடா சொல்றீங்க? இங்க பாருப்பா, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான்ப்பா எல்லாமே. கல்யாணம் பண்ணிட்டோன்னு வையி அவ்வளோதான். அவளுங்க மட்டும்தான் பேசுவாளுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவளுங்க மட்டும்தான் அடிப்பாளுங்க, நம்ம வாங்கிக்கணும். அவளுங்க மட்டும்தான் கோவப்படுவாளுங்க, நம்ம கோவமே படக்கூடாது. அது மட்டுமா, அவளுங்களுக்கு பிடிச்சா சமைப்பாளுங்க, பிடிக்கலன்னா கோவமா படுத்துருவாளுங்க. போய் ஏதாவது சமைக்க சொல்லிட்டோம், எப்ப பாரு சமையல் கட்டிலே போட்டு கொல்றீங்கன்னு வசனம் பேசுவாளுங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கூடமான வேலை பார்த்தா என்ன இப்போ? அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத. கல்யாணம் புதுசுல பொண்டாட்டிங்க கஷ்டப்பட்டா பாவம் தோணும், ஆனா வாயை மூடிட்டு பேசாம இருந்துடணும். இருக்க மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் நீ போன, உன் கதை கந்தல். கடைசி வரைக்கும் சமையல் கட்டிலேயே வேலை பார்க்கணும் என்ன மாதிரி. அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப பயமுறுத்தாதீங்கண்ணே. என்னது நான் பயமுறுத்துறேனா? யோ பஞ்சு நீயே கொஞ்சம் சொல்லு. தம்பி இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு சொல்லலப்பா, அனுபவசாலிங்க சொல்றோம். எப்பா வாங்கலேன், ஒரு டீயை குடிச்சிட்டே பேசுவோம். ஏன்னா அப்ப நீங்க கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமாவே இல்லையா? நாங்க மட்டும் இல்லப்பா, கல்யாணம் எல்லா ஆம்பளைங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்கன்னு. ஆனா யாரு கேக்குறா? கல்யாணம் பண்ணணும்னே வெறித்தனமா சுத்துறானுங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சதும் பீஸ் போன பல்பு மாதிரி பேசாம உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. மத்த பொண்டாட்டிங்க எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒருத்தி வாச்சிருக்கிறாளே. ஐயோ அமைதியா இருங்க, என்று பொண்டாட்டி தான் கால் பண்றா, வில்லங்க மாயிர போகுது. ஹலோ எங்க இருக்கீங்க? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுமா, எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க மாமா, பக்கத்து வீட்டு பார்மசில பொண்டாட்டி இருக்கறாள, அவ எங்க சண்டைக்கு வந்துட்டா. ஐயோ சண்டைக்கு வந்துட்டாளா? என்ன சண்டை? மாமா பெரிய சண்டையெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்லாத சண்டைக்கு ஊர் உலகமே அழுதுட்டு போறா மாமா அவ. ஏண்டி அப்படி என்னடி ஆச்சு? நான் வரவா? ஏனுங்க மாமா, இந்த சண்டைக்கு நீங்களா வந்தா அப்புறம் நானெல்லாம் எதுக்கு இருக்கற? அத்தானே, நீ ஒருத்தி இருந்தாலே போதுமே. சரி எதுக்கு சண்டைக்கு வந்தாங்கன்னு சொல்லுடி, நான் வேணா 2 வார்த்தை கேட்டு வரேன். ஆமாங்க மாமா, 2 வார்த்தை இல்ல, நாக்க புடுங்கி சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும் மாமா. என் மேல தப்பே இல்ல, எப்படி பேசி போனா தெரியுமா அவ? சின்ன அக்கா ஒருத்தவங்க பேசி போயிருக்காங்க, வாங்கட போய் கேட்போம்.
அட இருப்பா, விஷயத்த கேப்போம். விஷயத்த சொல்லுமா, எதுக்கு சண்டை? அட ஒண்ணும் இல்லைங்க மாமா. அவ வீட்ல அதிசயமா ஒரு வடகத்தை காய வச்சாலாம். அந்த வடகத்தை காணோம்னு சண்டைக்கு வந்தா மாமா. என்னது? அவ வீட்டுல இருக்கிற வடகத்தை காணுமா? ஏண்டி, அவ வீட்டுல இருக்கிற வடகம் காணாம போச்சுன்னா உங்ககிட்ட எதுக்கடி சண்டைக்கு வராங்க? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா. ரொம்ப நாளா எனக்கு வடகத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அவ வாசல்ல காய போட்டிருந்தா. சரின்னு ஒண்ணே ஒண்ணுதான் மாமா எடுத்துட்டு வந்தா. அந்த ஒண்ணு எடுத்ததுக்கு எப்படி வந்து சண்டை போட்டுட்டு போறா தெரியுமா? ஏண்டி, அவ வீட்டு வடகத்தை நீ எதுக்கடி எடுத்த? கேட்டேன்னு நான் வாங்கி கொடுக்க போறேன். ஆமா நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா மத்த வேலையை பாப்பீங்க. எத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த எங்க ஊர்ல போடுற மாதிரி வடகம் வேணும்னு? ஒரு நாள் காதுல வாங்குறீங்களா? அதனாலதான் அவ வீட்டுல காய வச்சிருந்தாங்கன்னு எடுத்த. அது போய் நாளையா நின்னுட்டு போறாங்க மாமா. என்னெல்லாம் வார்த்தை கேட்ட தெரியுமா? எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுங்க மாமா. கரும்பு முடிச்சவளே, ஒரு வடகத்துக்கு ஏண்டியே ஆசைப்பட்டு இந்த மாதிரி அசிங்கத்தை விலை கொடுத்து வாங்குற? இரு வர. அருணு, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்ப்பா. ஏதோ பிரச்சனை போல நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணா, என்ற முன்னாடி கம்முன்னே இருக்க மாட்டா போல. பரமசிவம் பொண்டாட்டி சரியான வாயாடி. என்ன பண்ணுவாளோ தெரியலையே. பா, ஒன்றரை பொண்டாட்டியை கம்பேர் பண்ணும்போது அவ கொஞ்சம் வாய் கம்மிதாப்பா. இப்ப இந்த விளக்கத்தை உங்ககிட்ட நான் கேட்டனாக்கோ அவளை விடுங்க. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏன பக்கத்து வீட்டுக்காரனு இப்படி வந்து கேக்குறீங்க? அப்படி என்ன கோபம் உங்களுக்கு? யோ, என்ற பொண்டாட்டி ஆசையா காய போட்ட வடகத்தை உன பொண்டாடி எடுத்து தின்னுட்டாயா? இதை விட வெக்கம் கட்ட பொழப்பு வேற எதுவும் வேண்டாம். பாருங்கண்ணா, வார்த்தையை ரொம்ப விடுறீங்க. என் பொண்டாடி எடுத்த ஒரே ஒரு வடகத்துக்கு இப்படி பேசுறீங்களா? எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். என்னது? உன் பொண்டாட்டி ஒரே ஒரு வடகம் எடுத்தாளா? யோ, 1 கிலோ வடகத்தை எடுத்துருக்காயாவ. காய வச்சதே 1.25 கிலோ தான். அதுல 1/4 கிலோ விட்டுட்டு 1 கிலோ எடுத்து போயிருக்கிறா உன்ற பொண்டாட்டி. கேட்டா ஒன்னே ஒன்னு எடுத்துன்னு உன்ட்ட சொல்லிருக்காளா? சி, உன் பொண்டாட்டி மாதிரி உலகத்திலேயே ஒரு ஆளை நான் பார்க்கல. என்ன, 1 கிலோ வடகத்தை எடுத்தாளா? யோ, அதெல்லாம் கூட பரவாயில்லையா? திருட வந்தவங்க நிறைய இருக்கும் போது கொஞ்சமா எடுத்துட்டு போவாங்க. ஆனா உன் பொண்டாட்டி நிறைய எடுத்துட்டு கொஞ்சமா விட்டுட்டு போயிருக்காயா? யோ, ஒழுங்கு மரியாதையா வடகத்துக்கு 2000 ரூபாய் பண்ணி வைக்கல என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. என்னது, 1 கிலோ வடகம் 2000 ரூபாயா? அத காய போட்ட சில்வர் தட்டையும் முன்னாடி சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காயா? அந்த தட்டோட விலையே 1500 ரூபா. என்னது, தட்டையும் சேர்த்து எடுத்தாளா? யோ, ஒன்றரை பொண்டாட்டி மாதிரி உலகத்துக்கு 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உலகம் உருப்பிட்டுரும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரியல, வாய் மட்டும் ஊர் பக்கம் கிளியுது. இங்க பார், நாளைக்குள்ள எனக்கு காசு 2000 ரூபாய் வரல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என் போன் நம்பர் உனக்கு தெரியும்ல, ஜிபே அனுப்பி வை. என்ன இப்படி பேசிட்டு போறான்? யோ, ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு ஓவரியா? ஏயா, 1.25 கிலோ தான்யா அவங்களே காய போட்டிருக்கிறாங்க. அதுல 1 கிலோ எடுத்துட்டு போவாளையா? ஒன்றரை பொண்டாட்டிக்கெல்லாம் கோயில் தாயா கட்டணும். ஏன்னா என் ஜனனியும் ஃபியூச்சர்ல 30 மாதிரி ஆயிட்டா என்னென்ன பண்றது? அதுக்கு தான் சொல்ற, கல்யாணம் பண்ணாதேன்னு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இதை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா பண்ணிருக்க மாட்டேனே. கேண்டி, வடகத்தை எடுத்து ஏண்டிய மானத்தை வாங்குற? எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயி போயிடுச்சுடி. கேளுங்க மாமா, வடகத்துக்காக எதுக்கு அவமானப்படணும்? அவன் லட்சக்கணக்கா திருடிட்டு ஊர் விட்டு ஓடி போறானுங்க. அவனுங்களே அவமானப்படல, நீங்க எதுக்கு அவமானப்படுறீங்க? ஏய், ஒரே ஒரு வடகம் எடுத்ததானடி நீ என்கிட்ட சொன்ன. அவன் 1 கிலோ வடகம்னு சொல்லிட்டு போறா. 1 கிலோ வடகமா? கேளுங்க மாமா, நான் எடுத்தது 1 கிலோ இருக்குன்னு எப்படி கரெக்டா சொல்லிட்டு போறா? நான் எடை போட்டு பார்க்கணுங்க மாமா. அட்டி பாவி, ஏண்டி எதுக்குடி இந்த திருட்டு பொழப்பு? கேளுங்க மாமா, இதுக்கு பேர் திருட்டா? வீட்டு வாசல்ல எதையாவது காய வச்சோம்னா போற வாக்குல யாராவது 2 எடுத்து போகத்தான் செய்வாங்க. இதுக்கு போய் பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருப்பாங்க. 2 எடுத்தா பரவாயில்ல, 1 கிலோ வாடி எடுத்துட்டு வருவ? ஏதோ பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, கூட 2 எடுத்த. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கும் உங்களுக்கு? ஐயோ, இந்த பட்டி காட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிடுச்சுடி. அப்படி யாரும் முன்னாடி அவமானப்பட்டு இருக்கீங்க? குமார் அண்ணன், அருண் எல்லாரையும் கூட தான் இருந்தாங்க. எனக்கு எவ்வளவு அவமானம் ஆச்சு தெரியுமா? குமார் அண்ணன் முன்னாடி அவமானப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? குமார் அண்ணன் பொறி உருண்டை திருடி மாட்டினாரே, காலனிக்குள்ள துரத்தி அடிச்சாங்களே, அதெல்லாம் மறந்து வச்சோமா அவருக்கு? அவருக்கே அவமானம் இல்லாம சுத்திட்டு இருக்காரு, நீங்க எதுக்கு அவமானப்பட்டு இருக்கீங்க? அடுத்து அருண், அவன் ஜனனி பின்னாடியே போய் தினமும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறான்.
அவன் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு ஞாபகமா ஃபீல் பண்றீங்க? ஏனுங்க மாமா, நம்ம காலையில இருக்கிறவங்களுக்கு மானம் மரியாதை என்னன்னே தெரியாது. அவங்க கிட்ட போய் அவமானமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களே. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல. சரி சரி உட்காருங்க, நான் சூடா டீ எடுத்துட்டு வரேன். ஒரு வடகை எடுத்ததுக்கு இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தா? எதுக்கு அந்த கொஞ்சம் விட்டுட்டு வந்த? சிவனையும் அதையும் எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்ப பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இவ திருந்த மாட்டா.